வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி காலையில் தொடங்கினோடனே பாசிட்டிவ் தொடங்குச்சு. நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டோம், முடிஞ்ச பிறகும் பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு எல்லாம் என்ன சண்டை முடிஞ்சதுன்ற மாதிரி நினச்சி ஆயில் ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு. மற்ற குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் இன்றைக்கி நிறைய பேர் விட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக போயிருக்குது. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி எஃப்எம்ஜிசி எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி செக்டர், ஆட்டோ செக்டர் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் எல்லாம் போயிருக்குது. ஸோ ஆயில் செக்டர் பார்த்திங்கன்னா ஏன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட் ஆயில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குது. இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சதால், அதனால் ஆயில் இதெல்லாம் இன்றைக்கி எட்டர்னல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, அடித்து தூக்கிட்டு இருக்குது. நல்லா 5 to 6% அள்ளி மேலே போயிட்டுருக்குது பாருங்கள் நல்லா. ஸோ அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நல்லா வந்திருக்குது. அதனால் ஜொமேட்டோலாம் மேலே போயிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது 307 அந்த மாதிரி போயிட்டு யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணல இங்கேருந்து இது மாதிரி இருந்தாங்களோ அவங்க கொஞ்சம் புக் பண்ணாங்க, திரும்ப அப்படி போகலாம். பட் இன்றைக்கி அதுதான் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்னால அது மாதிரி வந்திருக்குது. ஸோ ஓவரால் மந்த்லியில் போய் பார்ப்போம் என்ன நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. மந்த்லியில் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு இருக்குது, பரவாயில்ல. ஸோ 341 அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் போயிட்டு வரோம். ஸோ 340 மேலே போச்சுன்னா 400 அப்படி போகும். அதனால் எட்டர்னல் அண்டு டாட்டா பவர் செக்டரில் பார்த்திங்கன்னா ஸோ டாட்டா பவரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 0.79% அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதெல்லாம் விட நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எஃப்எம்சிசி, இன்ஃபோசிஸ், ஐடி செக்டரு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பாருங்கள், ஐடி செக்டரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3.68% மேலே போயிருக்குது பாசிட்டிவில். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாளைக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அப்படியே 1000 அந்த மாதிரி 200 ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே 1100 கிராஸ் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகணும். அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் இப்போ இதை பார்க்குற மாதிரி சொன்னால் இங்கே மந்த்லியில் பார்த்தோம்னா டெய்லியில் பார்த்தா அது போயிருக்குது. பட் நம்ம அதை நம்பி மட்டும் எடுக்க முடியாது. இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பாசிட்டிவ் போனாலும் இதை டச் பண்ணிட்டு தான் போகும் அப்படின்றது தான் நம்மளுடைய கணக்கு. ஸோ 899 வரைக்கும் வரும்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம வேணும்னா ஒரு லைனை போட்டு வைப்போம், அது வரைக்கும் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போதானே. ஏன்னா இது போகிற மாதிரி போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து தான் அவங்களுக்கு பேக்கை போகும். பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸோ ஐடி செக்டர்ஸும் எல்லாமே டிசிஎஸ்ஸு இது எல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப இதே ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்கும். பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்னும் கீழே தான் இருக்குது. ஸோ டாட்டா கன்சியூமர்ஸ், ஐடிசி, எஃப்எம்சிசியில் பார்த்திங்கன்னா ஸோ டாட்டா கன்சியூமர்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட்ஸ் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்குது எஃப்எம்சிஜியில். ஸோ இது ப்ளஸ் ஐடிசி எடுத்திங்கனாலும் எஃப்எம்சிஜியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அது ஐடிசி எல்லாம் பார்த்தா வேணால் ஒரு ரூபான்ற மாதிரி தான் போகும். பட் வெயிட் பண்ணணும் இதுக்கு கொஞ்சம். அதனால் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்றைக்கி இந்த மாதிரி போயிருக்குது. அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸு பார்த்திங்கன்னா ஹவுசிங், நாட் பஜாஜ் ஃபைனான்ஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இது எல்லாம் கூட
போயிருக்கு மேலே. ஸோ ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனுன்றதால இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் டாப்பில் போகுது. அதேமாதிரி இந்த டென்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் குறைஞ்சிருக்குது. வேறு எந்த இஷ்யூஸும் வந்து பெருசாக எதுவும் இல்லாததால் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி போயிருக்கு. அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இதை லைன் ஸோ இங்கே வீக்லியில் நம்ம போட்டு பார்ப்போம், இல்லை டெய்லியிலேயே போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸு இங்கே போயிட்டு வந்திருக்கு. ஸோ திரும்ப இப்படி வந்தோன்னா ஒரு முறை 2 முறை 3 முறை தான் இந்த மாதிரி போயிட்டு வரும். இதுக்கப்புறம் இங்கேருந்து பீக்கை தூக்குச்சுன்னா போகணும். இதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு நெக்ஸ்ட்டு 429, 430, தென் 460, அதுக்கப்புறம் 471 அப்படி போகணும். ஸோ இதுக்கப்புறமும் மறுபடியும் போயிட்டு திரும்ப போயிட்டு வராது. ஸோ இது பாரத் எலக்ட்ரானிக்ஸு ஓரளவுக்கு கீழே வந்து டச் பண்ணிவிட்டு 401லேருந்து போயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்னு தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எதுக்கும் உங்களுடைய சிபிடி சிஸ்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது. ஓகே, நான் அதுக்கு தான் வந்து முன்னாடியே நாங்கள் டிஸ்க்ளைமரும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அட்வைஸரை கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். பட் இதுதான் பார்த்தீங்கன்னா இனி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 350 எடுப்போம். ஸோ மந்த்லியில் எடுப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விற்றுட்டு இப்போ போயிருக்குது மேலே மார்க்கெட்டு. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே போகணும். ஸோ அதை 1 ஹவர்லேயும் பார்க்கலாம், ஹவர்லி சார்ட். இப்போ டெய்லியும் வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து டெய்லி ட்ரேடிங் யாராவது பண்ணுறாங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கேருந்து இதை இப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக அப்படி கரெக்டாக போடணுன்னு இப்படி லைன் ஒரு அக்யூரேசி இப்படி வர மாதிரி இருந்ததுன்னா அப்படி போட்டுட்டு அப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இங்கே போயிட்டு இதை கிராஸ் பண்ணி போகணும். இல்லாட்டி இப்போ நம்ம உங்களுக்கு இன்றைக்கி டே ட்ரேடிங் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்த்து அதை விட்டுடுங்க, முதல்ல 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் எது இப்படி போயிட்டுருக்குதுன்னா இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிறது இந்த கிராஸ் பண்ணி இந்த க்ரீன் வந்து மேலே போய் முடியணும். இப்படி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மேலே போகும். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுலனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இல்லை இதுக்கு கிராஸ் பண்ணி இங்கே வருதுன்னா நீங்கள் உடனே முடிச்சிடணும் இது மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தாலும் வரலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறதால அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே படிக்கட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே இதுக்கு இது வரல இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது டே ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டை இன்றைக்கி எல்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுனால பாசிட்டிவில் போயிருக்குது. ஸோ மற்ற எஃப்எம்சிஜி அண்டு ஐடி செக்டர்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு இருந்தது. ஆட்டோ செக்டர்ஸும் வந்து நல்ல ஒரு பூமாக தான் இருந்தது. அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாரதி ஏர்டெல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
ஓஎன்ஜிசி, HDFC பேங்க்கு, டாக்டர் ரெட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி தான் மோர் பிகாஸ் ஆஃப் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறைஞ்சது. அதனால் ஆயில் ப்ரைஸ் டிராஸ்டிக்கலாக குறைஞ்சி போச்சு. ஆயில் ப்ரைஸ் குறைஞ்ச உடனே ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குது. அதனால் மற்ற கோல் இண்டியா இது எல்லாமே. அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டல்கோ, ஐடிசி, என்டிபிசி இது எல்லாமே வந்து ஏறி இருக்குது. ஸோ எட்டர்னல்லாம் பார்த்தீங்கன்னா 15 rupees ஏறி இருக்குது, 5%. ஸோ மோர் பர்சன்டேஜ். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஸோ 5% இருக்குது. ஸோ இந்த எட்டர்னல் வந்து என்ன மாதிரி இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் இருக்கு. ஸ்க்ரீனர் எட்டர்னல் பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெஸ்டர்ஸு பார்த்தீங்கன்னா FIIs 29 கம்மியாக இருக்குது, DIIs அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கவர்மெண்ட்டும் வந்து அதில் வாங்கியிருக்கிறாங்க கொஞ்சம் நிறைய. ஸோ அவருடைய ரிசல்ட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கிறது பார்த்தா அந்த மாதிரி போயிருக்கிறது. நீ வரப்போகிற ரிசல்ட்டெல்லாம் வச்சு இந்த மார்க்கெட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் வேறு எதுவும் வராது போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு போகும். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். உங்களுக்கு ஏதாவது வேறு ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ஸ்டாக்ஸை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வேணும்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்டாக்ஸு ஏதாவது கேட்டிங்கன்னா கூட டீட்டெயில்டாக IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ எடுத்துக்கணுன்னா கூட IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா மேலே போய் முடிஞ்சிடுது. ஸோ இவ்வளோ தூரம் இது இப்படி பார்த்திங்கன்னா மந்த்லியில் நம்ம எடுப்போம். மந்த்லியில் பார்த்திங்கன்னா இந்த லைனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ இல்லை அதுக்கப்புறம் இங்கே கீழே வருதுன்னா கொஞ்சம் கீழே வந்து இப்படி போகும். இது மந்த்லின்றதால உங்களுக்கு டைம் எடுக்கும் இது பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்கு டேயில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். இந்த மந்த்து இன்னும் முடியறதுக்கு இந்த வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த மந்த்துக்குள்ளே இதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதுக்கப்புறம் பூம் எடுத்து அதுக்கப்புறம் இது 99, 100 போயிடும். ஓகே, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும். இல்லை இது மறுபடியும் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் மந்த்லி சார்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெய்லி சார்ட்டு. டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் மேலே போயிருக்கு. ஸோ அனலைஸ் பண்ணுறது இப்படி தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை.